ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் ஏகோபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு தலைக்கு மேலே கரங்களை தூக்கி தட்டி நன்றி செலுத்துவோமா? அவர் நல்லவர். தலைக்கு மேலே எல்லாரும் தலைக்கு மேலே கரங்களை தூக்கி தட்டுவோம். அவர் நல்லவர். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமாம், அந்த 3 நாட்களாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை ஆராதனையில் என்னை ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு. உங்களை ஏதாச்சும் பண்ணுச்சா? அல்லேலூயா. இங்கே பாருங்க, யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாரும் திரும்பவுமா மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு கடற்கரையில் வந்து நின்ன உடனே யோவான் சொல்கிறான், டேய் அது கர்த்தர்ரா அப்படின்னு சொன்ன உடனே நிர்வாணமாக இருக்கிறவெல்லாம் கீழே குதிச்சுட்டான். 30 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் செங்கடலை கடந்து மிரியாம் அந்த கரை பக்கத்தில் நின்று டேம்பரின் எடுத்து சொல்றா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கோடிக்கணக்கான தேவர்களை வழிபாடுகளை எகிப்து தேசத்தில் பார்த்து புளிச்சு அழுத்து போன அதே ஜனம் செங்கடல் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி நின்று எந்திரிச்சு அந்த டேம்பரின் எடுத்து சொல்றா, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. உலகத்திலேயே பெரிய வர்ஷிப் லீடர், ஃபர்ஸ்ட் வர்ஷிப் லீடர் ஒரு சகோதரி தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், அந்த அம்மா எந்திரிச்சு கரையில் நின்று சொன்ன உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ஆமேன். ஆமாம், எலியா கர்த்தரே தெய்வம் சொன்ன உடனே இஸ்ரவேல் தேசமே சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்தது. நம்முடைய இந்த இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் அந்த வார்த்தையை உணர்வோம். அந்த நாமத்தை சொன்னாலே பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாருமே தங்களுடைய கிரீடங்களை கலட்டி கீழே வச்சுட்டு சாஷ்டாங்கமாய் அவருக்கு முன்னாடி விழுந்தாங்களாம். வானோர் பூதலத்திற்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய வல்லமையுள்ள நாமத்தை ஆராதிக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமென். அந்த பேரை சொன்னாலே ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு அசைவை உண்டாகும். அந்த பேரை சொன்னாலே பாதாளம் நடுங்கும். அந்த பேரை சொன்னாலே மந்திரவாத கிரியைகள் அழியும். அந்த பேரை சொன்னாலே சபிக்கப்பட்ட பலவீனங்கள் விலகும். அந்த பேரை சொன்னாலே செங்கடல் 2ஆக பிளக்கும். அந்த பேரை சொன்னாலே வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும். அந்த பேரை சொன்னாலே எல்லாமே தலைக்கீழாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். அந்த நாமம்தான் நம்ம ஆராதிக்கக்கூடிய நாமமாக இருக்கிறது. எத்தனை நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அவரை போல நல்ல ஆண்டவர் யாருமே இல்லை. ஆமென். ஆமென். ஆமா, அப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எப்பெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுபூர்வமாக கர்த்தாவே நீர் ஆண்டவர்னாலே நம்ம அறியாமலே நாம் செய்த பாவங்கள் உணர்த்துவிக்கப்படும். எத்தனை பேரை இதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த துணிகரம், அந்த மாம்சீகத்தில் இருக்கிற தைரியம் எல்லாமே நம்ம விட்டு அற்று போய் நான் ஒன்றும் இல்லையா, எல்லாமே நீ தான் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்ல வைக்கும். ஆமாம், கரெக்ட். அனுபவிச்சா தெரியும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப இந்த மாதம் முழுக்க சொல்லுவோம். வரப்போகிற மாதம் முழுக்க சொல்லுவோம். நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிப்பார், நம்மையும் பரிசுத்தமாக்குவார். அவர் வரும்பொழுது அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நம்மையும் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த நல்ல காலை வேளையில் தொடுதல் அப்படிங்கிற டச் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நேற்று இந்த வார்த்தையை பேச சொன்னபடி நாளை அதே வார்த்தையை நானும் இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். தொடுதல். கவனிங்க பார்ப்போம். இன்றைக்கு நிறைய தொடுதல் இருக்கு. கர்த்தர் காற்றை அனுப்பினார். நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, பட்டுக்கோட்டை, வேதராணி எல்லா பகுதியும் மாறிடுச்சு. கர்த்தர் தொட்டார். ஆமென். அமெரிக்கா தேசத்தில் கலிஃபோர்னியா அக்கினியை கர்த்தர் தொட அனுப்பினார். இன்னைக்கு அமெரிக்கா தேசமே என்ன பண்றதுன்னே தெரியாமல் இருக்கு. உலக வல்லரசு நாடு அதுவே இருக்க இல்லாமல் இருக்கு. கர்த்தர் தன்னுடைய சத்துவங்களை அனுப்பி தொடும் பொழுதே தேசமே தத்தளித்து அரசியலே அரண்டு போய் எந்த விதமான ஞானமும் கிரியை செய்யாமல் மடங்கடிக்கப்படும் பொழுது அவரே நம்மை தொட்டால் அல்லது நாம் அவரை போய் தொட்டால் எத்தனை பெரிய விளைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா.
ஆமா, இப்ப அந்த தொடுதலை குறித்து தான் இந்த காலை வேளையில நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நானும் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி கரெக்டான நேரத்தில் முடிக்க பிரயாசப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமென். பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாரும் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். எடுத்துட்டேலாம். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 56வது வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆக்கிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். வசனத்தை சொல்லும் போது மாத்திரம் பைபிளை பார்த்தா போதும். என்னைய மாத்திரம் பாருங்க பாப்போம். நீங்க ஆமென் அல்லேலூயா சொன்னாதான் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் செத்தவங்களுக்கோ சோவருக்கோ பிரசங்கம் பண்ண வரல. என்ன சத்தமே காணோம்? அல்லேலூயா. ஆமா, எந்த இடத்துல யாரு பிரசங்கம் பண்ணாலும் நீங்க சொன்னாதான் எங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படும். அப்படி இல்லைன்னா எங்க உயிர் பண்ணப்படும். அல்லேலூயா. ஆமா, அதனால வாயை திறந்து சத்தமா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க தூங்காது இருப்பீங்க. சோத்திரம் ஆண்டவரே. இப்பெல்லாம் கிருபை, சபையில கண்ணை திறந்துட்டே தூங்குறான். வல்லமை, பராக்கிரமம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராச்சும் தூங்குனீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதனால தயவு செஞ்சு முழிச்சிருந்தேனே பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கவனிங்க பார்ப்போம். இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள், சந்தை வெளிகள் எங்கெல்லாம் அவர் பிரவேசித்தாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் இயேசுவை பார்க்கும்படியாக வர ஆரம்பித்தார்கள். எல்லாரும் அவரிடத்துல வந்து அவரிடத்துல இப்படியாக வேண்டிக் கொண்டார்களாம். ஆண்டவரே, நாங்கள் எப்படியாகிலும் உம்மை தொட்டு உம்மிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்களாம். அவரை தொட்ட எல்லாரும் சொஸ்தமாக ஆரம்பித்தார்களாம். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். இந்த ஊழியம் எப்படி வந்தது? இந்த தரிசனம் எப்படி வந்தது? இத்தனை ஆத்துமாக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? இன்றைக்கு உலகத்துல எப்படி எழுப்புதல் வருகிறது? இன்றைக்கு ஊழியங்கள் எப்படி விஸ்தரிக்கப்படுகிறது? எங்கேயோ ஒரு இடத்துல தேவனும் அந்த மனிதனும் சந்தித்தபடினாலே ஏற்பட்ட விளைவுகள் தான் இவைகள் எல்லாமே. ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் எங்கேயோ தொட்டிருக்கிறார், அல்லது இவர் ஆண்டவரை எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் அந்த தொடுதலின் அனுபவம் இருக்கு. எங்கேயோ ஒரு விதத்துல ஒரு பிரசங்கம், ஒரு தேவ வார்த்தை நம்மை தொட்டபடினாலதான் உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், தேவ மனிதர்களிடத்திலிருந்து புறப்படுகிற அபிஷேகத்தினுடைய நதி நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்துல தொட்டபடினாலதான் இன்னைக்கு தேவநாமத்திற்கு மகிமையாக நாமளும் இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா முதல் தொடுதல் ஒரு பெரிய அற்புதத்தையும் மாட்சிமை பொறிந்தின காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. ஆனா அடுத்து நாம் ஆண்டவரை தொடக்கூடிய தொடுதல் எப்பேற்பட்ட விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது அது நமக்கே தெரியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப பாருங்க பாப்போம். இயேசு இந்த பூமியில வந்தார். 33.5 ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள், தெருக்கள், சந்தை வெளிகள், மார்க்கெட் பிளேஸ், எங்கெங்கெல்லாம் சந்து பொந்து, படகு, கடற்கரை ஓரம், வீடு, மொட்டை மாடி, மாடி மேல எந்தெந்த இடத்தெல்லாம் இயேசு இருந்தாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வர ஆரம்பித்தார்கள். இயேசு பார்த்தாலே அற்புதம், தொட்டாலே அற்புதம், பேசினாலே அற்புதம், அவர் மௌனமாயிருந்தாலும் அற்புதம், அவர் துப்பினாலும் அற்புதம், அவர் அப்பத்தை பிட்டாலும் அற்புதம், அவர் போட்ல ஏறி கால் எடுத்து வைத்தாலும் அற்புதம். அவர் பேரே அற்புதர். அவர் நடந்த இடம், போன இடம், உட்கார்ந்த இடம், எந்த இடமும் அற்புதங்களினாலே அலங்கரிக்கப்பட ஆரம்பித்தது. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதா, அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதா, அவருடைய விரல் நுனிகளிலிருந்து வல்லமை புறப்பட்டதா, அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டதா. புறப்பட்ட வல்லமை சரித்திரத்தை மாற்ற ஆரம்பித்தது. சாவை ஜீவனாய் மாற்ற ஆரம்பித்தது. மரணத்தை உயிர்த்தெழக்கூடிய வல்லமைக்கு நேராய் கொண்டு போக ஆரம்பித்தது. பலவீனத்தை பலனாய் மாற்ற ஆரம்பித்தது. அடைக்கப்பட்ட கல்லறைகளை திறக்க ஆரம்பித்தது. எப்பேற்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்வினைகள்,
பிசாசினுடைய பிடியினாலே பீடிக்கப்பட்டு தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் எல்லாரையும் உருமாற்ற ஆரம்பித்தார். ஆமென். ஆமா, இயேசு எந்த இடத்துல போனால் அற்புதம். பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் முன்னாடி கைதியாக கட்டப்பட்டவராக ஆண்டவர் போய் நிற்கிறார். பிலாத்து கிட்டையும் ஒண்ணுமே பேசல, ஏரோது கிட்டையும் ஒண்ணும் பேசல. அந்த வசனம் இப்படியாக முடியும் போது முடிகிறது, 2 பேர்கிட்டையும் எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாராம். பியூட்டி என்னன்னா, இவங்க 2 பேரு ரொம்ப நாள விரோதிகளாம். தலைவர் போய் நின்றுட்டு வெளியே வந்தார், 2 பேரும் ஐக்கியமா மாறிட்டானா. அவருடைய மௌனத்துக்கே அப்பேற்பட்ட வல்லமை. ஆமென். அப்பேற்பட்ட ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்மத்தான் இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆமா பாருங்க, அவருடைய மௌனம் எனக்கு அப்படியே படிச்சோடனே ஆச்சரியமாயிடுச்சு. இவருக்கு தீர்ப்பு எழுதுறவன் இவருடைய மௌனத்தாலேயே மறுரூபமாக்கப்பட்டான். மண்ணை பிசைஞ்சு உருவாக்கி அதை தூக்கி நாசியிலே சுவாசத்தை ஊதனார், மனுஷனா மாறிட்டான். மனுஷனால ஜெனிப்பிக்க முடியும், பிறப்பிக்க முடியும், ஆனா உண்டாக்க முடியாது. அது அவரால் மட்டும்தான் முடியும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, குளோனிங் முறையில் ஆட்டுக்குட்டியை உண்டாக்கிடுவான், குழந்தைய உண்டாக்கிடுவான், மனுஷனை கூட உண்டாக்குறான், பிறப்பிக்கிறான், ஜெனிப்பிக்கிறான். ஆனா உண்டாக்க அவரால் மட்டும்தான் முடியும். நான் பைபிளை படித்தேன், எல்லாத்துக்கும் தலைவர் செக் வச்சிருக்கிறாருங்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பாருங்க, எல்லாமே ஹைபிரிட்ல வெஜிடபிளை பிறப்பிக்க பண்ணிட்டான். அது அதனுடைய வித்தை பிறப்பிக்க பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணிட்டான். ஆனா உண்டாக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இத்தனை பண்ணான சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை எந்த மனிதனாலும் உண்டாக்க முடியாது. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாரு. புரிஞ்சா கையை தட்டி இருப்பீங்க, இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு தான் பேரு கர்த்தர். அவர் தான் ஏன் ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தெய்வத்தை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். வாட் a privilege we are. நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அது அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்கல, கொதிச்சா விசுவாசி, கொதிக்கலனா அல்லேலூயா. ஆமா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏதாவது அந்த பேரை சொன்னாலே ஏதோ ஒண்ணு பண்ணுது. செஞ்ச பாவம் முன்னாடி வந்து நிக்குது, டேய் நீ பாவிடாங்குது. ஆமா தானே, போடாவா, ஆமா தானே. ஆமா, ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்குது பாருங்க. அவருடைய பார்வை, அவருடைய மௌனம், அவருடைய காரியங்கள் எல்லாமே ஒரு மனிதனை தொடும்போது ஏதோ ஒரு விதத்துல தலைக்கீழான காரியங்கள் உருவாக ஆரம்பித்தது. அதே இயேசு கிறிஸ்துனுடைய தொடுதலை குறித்து தான் இப்ப நானும் பேச போறேன். பாருங்க, அவ்வளவு அவருடைய தொடக்கம் முதல் மரணம் வரைக்கும் அவருடைய காரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தது. அந்த இயேசுவை குறித்து மார்க் இப்படியாக எழுதுகிறார், அவர் பிரவேசித்த பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், சந்தை வெளிகள், மார்க்கெட் பிளேஸ், எந்தெந்த இடத்துலாம் போனார் அங்கெங்கெல்லாம் அவரை தொடும்படி ஜனங்கள் வேண்டிக் கொண்டார்களாம். அவரை தொட்ட எல்லாருமே சொஸ்தமாக்க ஆரம்பித்தார்களாம். கவனிங்க பார்ப்போம், ஆண்டவரை தொடுறது ஒரு பெரிய பாக்கியம், ஆண்டவர் நம்மை தொடுவது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவருடைய தொடுதல், அவருடைய மௌனம், அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம், அவருடைய பார்வை நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய வாழ்க்கையின் மீது படுமானால் இயேசுவின் நாமத்தினால ஒரு உருமாற்றத்தையும் மறுரூபத்தையும் கர்த்தருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் தொட்ட மனுஷன் என்ன ஆனா, அல்லது தொட்ட மனிதன், ஆண்டவரை தொட்ட மனிதனுக்கு என்ன நடந்தது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து நான் கடைசியா முடிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இந்த 4 சுவிசேஷத்துல எங்கெங்கெல்லாம் திரளான ஜனங்கள் அப்படி வருதோ அங்கெங்கெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு தனிப்பட்ட மனிதனை கர்த்தர் ஹைலைட் பண்ணியிருப்பார். அந்த தனிப்பட்ட மனுஷனோ மனுஷியோ குழந்தையோ ஏதோ ஒன்று ஹைலைட் பண்ணியிருப்பார். அவங்களுடைய பேரை சில நேரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டார். அந்த திரளான ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை நல்லா அந்த 4 சுவிசேஷத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மனுஷனை தனியாக ஹைலைட் பண்ணியிருப்பார். நேற்று நாம பார்த்தோம், கவனிங்க பாப்பா, அந்த சின்ன பையன் 5000 பேர் மேல சாப்பிட்டாங்க. ஆனா அந்த சின்ன பையன் தான் அந்த 5000 பேருக்கே கதாநாயகனா மாறிட்டான். ஆமா தானே, ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப கவனிங்க பாப்போம், இயேசு மலை மேல 3 நாள் பிரசங்கம் பண்றார். திரளான ஜனங்கள், புருஷர்மார் 5000 பேரா. அப்ப மனைவிமார், பிள்ளைங்க, இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு. அப்ப எந்த தட்டுப்பாடு? 12 பெத்தாதான் பெரிய ஆள். அப்ப அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன அல்லேலூயா. ஆமா, அவ்வளோ பெரிய ஆள். அப்ப திரளான ஜனங்க 3 நாள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அற்புதம் நடக்குது, பயங்கரமான காரியம் நடக்குது. அந்த மலையின் அடிவாரத்துல ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் இருக்கிறான்.
எல்லாம் பாருங்க பாப்போம். அந்த குஷ்டரோகி இருக்கிறான். குஷ்டரோகி பாளையத்திற்கு புறம்பா இருக்கிறான். இந்த குஷ்டரோகிகளோட நான் வாழ்ந்திருக்கிறேன், குஷ்டரோகி மத்தியில ஊழியம் செஞ்சிருக்கிறேன், குஷ்டரோகிகளோட படுத்திருக்கிறேன், அவங்களோட சாப்பிட்டிருக்கிறேன். குஷ்டரோகி கிட்ட போனீங்கன்னா அது பயங்கரமான வலி இல்லாத நரகம். என்னை இப்படி அடிச்சா வலிக்கணும், அப்பதான் எனக்கு ஃபுல் சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். என்னை இப்படி அடிச்சா வலிக்கலன்னா ஐ பிகம் a சென்ஸ்லெஸ் ஒன். உணர்ச்சி அற்றவன், உணர்வற்றவன். செத்த பிரேதமும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். am I correct? say loudly amen. அல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் பயங்கரமான பெயின்லெஸ் ஹெல், வலி இல்லாத ஒரு நரகம். முறை ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் இங்க இந்த கை வந்துடுச்சுன்னா எல்லாம் என்ன பாருங்க, இந்த விரல்ல வந்துடுச்சுன்னா இது ஃபுல்லா மறுத்துரும், இதெல்லாம் மறுத்துரும். அந்த குஷ்டரோகம் அப்படியே வந்து இது வரைக்கும் வந்துடுச்சுன்னா இது முழுக்க மறுக்க ஆரம்பிக்கும். கத்தி எடுத்து குத்தினாலும், பிளேட் எடுத்து அறுத்தாலும், நெருப்பு எடுத்து இந்த இடத்துல கொட்டினாலும் எனக்கு வலிக்கவே வலிக்காது. காயப்படும், புண்ணு வரும், சீழ் வைக்கும், ஆனா எனக்கு வலியே இருக்காது. ஏன்னா உணர்ச்சி இருக்காது. குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய உருவத்தை, ஒரு மனிதனுடைய சரீரத்தை, ஒரு மனிதனுடைய ஆழத்துவத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையில குஷ்டரோகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா இருக்கிற கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இந்த விரலுடைய தன்மையே இல்லாம போயிடும். அப்படியே முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், சரீர தோல் எல்லாம் வெளுக்க ஆரம்பிக்கும், அப்படியே கால் என்ன ஆனதுன்னே தெரியாது, அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும், பாதமே இருக்காது, அந்த கண்ணு மட்டும்தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஆறி முட்டி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அக்லியா மாத்தி நம்ம வெளியே கொண்டு போயிடும். குஷ்டரோகம் ஒன்ஸ் என்டர் ஆயிட்டாலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டா அவன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அவன் எவ்வளவு பணக்காரன் ஆனாலும் சரி, பிரதான ஆசாரியானாலும் சரி, ராஜாவானாலும் சரி, எவ்வளவு நேசிக்கப்படக்கூடிய பாத்திரமானாலும் சரி, எவ்வளவுதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடியவனானாலும் சரி, குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வருமானால் he became a rejected one. அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் பாளையத்திற்கு வெளியே, ஊருக்கு வெளியே அல்லது ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல போய் வச்சிருவான். மலைகளிலே, குகைகளிலே, குன்றுகளிலே அவனுடைய வாழ்க்கை அங்கதான் இருக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டா தலையில ஒரு முக்காடை போட்டுட்டு அவன் வாழ்ந்த தெருவில் அவன் ஒய்ஃப் இருப்பாங்க, அவன் பிள்ளைங்க இருப்பாங்க, அவன் உறவு இருக்கும், அவனுடைய பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார் இருப்பாங்க. அதே தெருவில் முக்காடு போட்டுட்டு தீட்டுன்னு கத்திட்டு போவான். வீட்டில் வச்சிருக்கிற பிரெட்டோ சாப்பாடோ ஏதோ ஒன்று தூக்கி வெளியே வீசிட்டு கதவை சாத்திடுவாங்களாம். அந்த பிரெட்டை சாப்பாட்டை பொறுக்கிட்டு மீண்டும் வனாந்திரத்துக்கு போயிடுவான். என்னதான் நேசிக்கிற மனைவியானாலும், நேசிக்கிற புருஷனானாலும், நேசிக்கிற தாய் தகப்பன் ஆனாலும், உடன்பிறப்புகள் ஆனாலும் குஷ்டரோகியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குஷ்டரோகி ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சுட்டா அவன் கால் வச்ச இடத்துல, இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல அவன் கால் வச்ச இடத்துல அப்படியே மண்ணை அள்ளி அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஊருக்கு புறம்பா கொண்டு போய் குழி நோண்டி புதைப்பாங்களாம். இட் இஸ் எ கர்ஸ்ட் ஒன். அது சபிக்கப்பட்ட ஒரு வியாதி. அப்பேற்பட்ட குஷ்டரோகி பாளையத்திற்கு வெளியே இருக்கிறான். திரளான ஜனங்கள் மலை மேல இருக்காங்க. இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவனுடைய ஏக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய எண்ணம் எப்படி ஆகிலும் இயேசு கிட்ட போகணும். குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், மரணம் ஜீவனாய் மாறுகிறது. அவர் பிரவேசித்த கிராமங்கள் சந்தோஷப்படுகிறது, அவர் பிரவேசித்த இடங்கள் எல்லாம் அற்புதம் நடக்குது. அப்பேற்பட்ட இயேசுவை நான் எப்படியாகிலும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆவல், ஒரு இருதயத்தின் ஏக்கம் அவனை நாளுக்கு நாள் அப்படியே உருக்குலைய பண்ண ஆரம்பித்தது. இவன் நினைத்தது போலவே இயேசுவும் அந்த வனாந்தரத்தில், அந்த மலைப்பாங்கான இடத்துல வர ஆரம்பித்தார். இவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பித்தது. எல்லாரும் மலை மேல இயேசுவினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறான். இந்த குஷ்டரோகி மட்டும் மலையின் அடிவாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்தா நம்ம விட்டு விலகி போயிடுவாங்களோ, ஏதோ ஒரு பயம், கலக்கம் அவனுக்குள்ளாக இருக்க ஆரம்பிக்கும். எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். பாவமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படித்தான் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு டீ குடிச்சா நாக்கு வெந்த மாதிரி இருக்கும், கண்டினியூவா சூடா குடிச்சா மறுத்துரும். ஆமா தானே? ஆமே. ஒரு டீயே குடிக்க மாட்டீங்களா? சரி, அல்லேலூயா. முறை பாவம் செய்யும் போது நம்ம மனசாட்சியை துடிக்கும், அடிச்சிக்கும். யாராச்சும் பார்க்கறானா நினைக்க ஆரம்பிப்போம், திரும்பி பார்ப்போம், எவனுமே இருக்க மாட்டான், திரும்பி பார்ப்போம். அப்படியே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் கொஞ்சம், தேர்ட் டைம் கொஞ்சம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியும் நான் இப்பேற்பட்டவன், ஸ்மோக் பண்றவன், தண்ணி அடிக்கிறவன், தப்பான காரியம் பண்றவன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியும். அப்புறம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளை விட்டுட்டு என் உறவுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், என் உறவை விட்டுட்டு என் குடும்பத்துக்கு தெரியும், என் குடும்பம் விட்டுட்டு என் தெருவுக்கு தெரியும், என் தெருவை விட்டுட்டு என் ஊருக்கு தெரியும், என் ஊரை விட்டுட்டு உலகத்துக்கே தெரியும். யாரு? I am a sinful person.
நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவம் பண்றவன், ட்ரக்ஸ் அடிக்கிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றவன், அந்த மாதிரி தப்பு பண்றவன். இப்ப உலகம் என்ன சொல்லும்? அவனா குடிகாரனுடைய பையன்பா, அவனா கடங்காரனுடைய பையன்பா, அந்த பொண்ணா அந்த பையனா, அவன் திருந்த மாட்டான், அவன் இப்படிதான். ஊரே உலகமே என்ன ஒரு முத்திரை குத்திரும். குடிச்சிட்டு நடுத்தருவில் விழுந்து கிடப்பேன். ஒய்ஃபை பத்தி அக்கறை இருக்காது, பிள்ளைகளை குறித்து அக்கறை கிடையாது, எதிர்காலத்தை குறித்து பயம் கிடையாது. எனக்கு தேவை குடி, நிர்வாணமா விழுந்து கிடப்பேன். ஏன்? இட் இஸ் எ பெயின்லெஸ் ஹெல். உணர்வு இருக்காது, வலி இருக்காது. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவம் பின்தொடரும், பாவம் மரணத்தை கொண்டு வரும், பாவம் உன்னையும் தேவனையும் என்னையும் பிரித்து விடும், பாவம் நம்மை தேவனை விட்டு புறம்பாக்கி போட்டுவிடும். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். ஒருவேளை அப்படி இப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா தேவனுடைய சன்னிதானத்தில் வருவோம். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய கேப் வந்துட்டு இருக்கலாம். ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், ஆராதிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், பேருக்கெல்லாம் சர்ச்சைக்கு வர மாதிரி இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியுமே வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், நம்ம எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய ஸ்பிரிச்சுவலுடைய growth எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். பாவமும் அதே போலத்தான், குஷ்டரோகமும் ஒன்றுதான். பாருங்க, நம்மை புறம்பாக்கி விட்டுடும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தோணாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க தோணாது. ஒரு காலத்துல முதல் சபையில வந்து தேவ பிரசங்கத்தை கேட்கும் போது இருதயம் எப்படி உணர்வடைந்தது, சாஷ்டாங்கமாய் சமர்ப்பித்தோம். இப்பவும் பிரசங்கத்தை கேட்கிறோம் தூங்கிட்டு. வல்லமை. அல்லேலூயா. ஏன்? ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. we have become a senseless, உணர்ச்சியற்று போயிட்டோம். தேவ வசனத்தை குறித்த ஒரு உணர்வு கிடையாது, ஆராதனையை குறித்த ஒரு உணர்வு கிடையாது, தேவ பிரசன்னத்தை குறித்த ஒரு உணர்வு கிடையாது, தேவ மனிதர்களை குறித்த ஒரு உணர்வு கிடையாது, தெய்வத்தை குறித்த ஒரு பயம் கிடையாது. ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே. அவர் ஆண்டவர்யா, ஒரு பாவத்தை பாராத சுத்த கண்ணன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற மாட்சிமை புரிந்திரவர். அப்பேற்பட்டவர் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு அடிமையின் கோலம் பூண்டு பூமிக்கு வந்தார்னா அது அவருடைய பெருந்தன்மை. நம்மையே கொண்டு போய் அவருக்கு சமமாய் மாற்ற முடியாது. அறிவித்மே. அல்லேலூயா. அவருடைய பேரை சொன்னாலே ஒரு பயம், பாவ உணர்வு, நம்மையே மீண்டுமா எழும்ப பண்ணக்கூடிய தேவ பிரசன்னத்தினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை ஆள செய்யும். அப்பேற்பட்ட தெய்வம். குஷ்டரோகி இந்த இடத்துல வந்துட்டான். கவனிங்க பார்ப்போம். புறம்பாக்கப்பட்டுட்டான். எல்லாரும் மலை மேல இருக்கிறாங்க, இவன் மட்டும் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறான். 3 நாள் மீட்டிங் முடிஞ்சது, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் மலையை விட்டு கீழே இறங்கும் போது இவன் மட்டும் மலையின் அடிவாரத்திலிருந்து மேலே ஏறான். பாருங்க, இவனை பார்த்துட்டு இந்த கருணாமூர்த்தி ஜீசஸ் பிலிம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் இவனை விட்டுட்டு அப்படியே விலகி போவான். ஆனா இவன் நினைச்சிருப்பான், இன்கேஸ் நான் அந்த குஷ்டரோகியா இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன், மனுஷனே இப்படி பார்த்துட்டு விலகி போறான், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்னை ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, ஒரு பயம், ஒரு கலக்கம். அப்படியே மேலே போயிருப்பான், கல்ல புரண்டு மேலே வந்திருக்கும், செடியை பிடிச்சி கொடியை பிடிச்சி அப்படி இப்படி ஏசு பக்கத்தில் போயிட்டான், ஆண்டவருடைய பக்கத்தில் நிற்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை. அவன் ஜெபம் அதான். அவன் சொல்றான், நான் உங்களால் படைக்கப்பட்டவன் ஆண்டவரே, நீங்க என்ன உண்டாக்கினவர் ஆண்டவரே, ஐ லாஸ்ட் யுவர் இமேஜ், உங்க சாயலை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ஐ எம் பிகம் அன் லெப்பர்சி, நான் குஷ்டரோகியாக மாறிட்டேன், புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கிறேன், என் குடும்பம் என்ன நேசிக்கல ஆண்டவரே, என் உறவு என்ன நேசிக்கல ஆண்டவரே, என் சொந்த பந்தம் என்ன நேசிக்கல ஆண்டவரே, நான் செஞ்ச இந்த பாவத்து நிமித்தமாக, என் மேல வந்த இந்த குற்றத்து நிமித்தமாக, ஏதோ ஒன்று நிமித்தமாக உலகமே நியாயப்பிரமாணமே என்னை வேண்டாம் என்று புறக்கணித்து போட்டு விட்டது ஆண்டவரே. நீர்தான் படைத்தவராயிற்று, சர்வலோகாதிபதி ஆயிற்று, பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆயிற்று, உமக்கு சித்தமானா என்னை சொஸ்தமாக்க உம்மாலே ஆகும். ஏசு அவன் பக்கத்துல வந்து அவனை தொட்டானா. சொல்லுங்க பாப்போம். தொட்டானா. நம்ம செஞ்ச தப்பு நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சாலும், நம்ம மனைவிக்கு தெரிஞ்சாலும், நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாலும், நம்முடைய உற்றார் உறவினருக்கு தெரிஞ்சாலும் நம்ம மேல ஒரு முத்திரை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா தெய்வத்தின் இடத்துல போய்
என்னால முடியல சாமி, நீதாயா என்னை காப்பாத்தி மறுரூபமாக்கணும்னு சொன்னா, அவருடைய தொடுதல், அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய பலத்த கரம் நம்ம மேல வந்து அமர ஆரம்பிக்கும். நம்முடைய சபிக்கப்பட்ட பலவீனமான உடைந்து போன வாழ்க்கையை அப்படியே தலைக்கீழாய் மாற்ற ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். ஏசு அவன் அருகாமையில வந்து அவனை தொட்டு சொன்னாரா, நான் வந்ததனுடைய நோக்கமே உனக்காகத்தாயா, உன்னை விடுதலையாக்கத்தான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. ஜஸ்ட் ஒரு தொடுதல். இந்த நல்ல காலை வேளையில அப்படி இப்படி தப்பு பண்ணி ஆண்டவருக்கு விரோதமா போயிட்டு இருக்கலாம். நம்ம மனசாட்சிக்கு தெரியுமே நம்ம எந்த இடத்துல நிக்கிறேன்னு. தேவ பிரசன்னத்தை அனுபவித்து ரொம்ப நாளா இருக்கலாம், ஆண்டவரை ஒழுங்கு ஆராதிச்சு ரொம்ப நாளா இருக்கலாம், தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிளப்பு வந்துட்டு இருக்கலாம். இந்த நல்ல காலை வேளையில, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபை இழந்துட்டப்பா, அபிஷேகத்தை இழந்துட்டப்பா. ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே, ஒரு காலத்துல ஆத்துமாதாயம் பண்ண ஆண்டவரே, ஒரு காலத்துல ராப்பகலா எழுந்து முடைய சன்னிதானத்துல கதறன ஆண்டவரே. பட் ஐ லாஸ்ட் யுவர் கிஃப்ட். நீர் கொடுத்த கிருபைகளை வரங்களை இழந்து போய் எல்லாராலும் தள்ளப்பட்டு இன்னைக்கு யார் யாரோ என்னைய பார்த்து கேவலமாய் பேசுற மாதிரி வந்துட்டாண்டவரே. உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு மீண்டுமா எந்த இடத்துல அவமானப்பட்டேனோ அதே இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்த உம்மாலே கூடுமாண்டவரே. எவன் என்ன வேண்டான்னு ஒதுக்கி தள்ளினானோ அதே ஜனங்களுக்கு மத்தியில என் தலையை நிமிர பண்ண உம்மாலே கூடுமாண்டவரே. ஒரு தொடுதல் என் பாவத்தை கழுவ, என் சாபத்தை மாற்ற, என் அக்கிரமத்தை என்னை விட்டு விலக்கி போட, என்னை விட்டு பிரித்த எல்லாவற்றையும் மீண்டுமா இணைக்க உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்ல ஆரம்பித்து பார். இந்த பியூட்டி என்னன்னா, சந்த வெளியில் இருக்கிறவன் தொட்டு சுகமானானா, சர்ச்சில் இருக்கிற நாம தானே சில நேரத்தில் தொட மறுக்கிறோம். மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தவெல்லாம் தொட்டு என்னென்னமோ பெற்றுக் கொண்டானா, வனாந்திரத்தில் இருக்கிறவங்க கூட தொட்டு ஏதோ ஒன்னை பெற்றுக் கொண்டான். ஆனா சர்ச்சில் இருக்கிற, அவரோடு இருக்கிற, அவருக்கு ஊழியம் செய்கிற அப்படியே மூப்பர்கள் சொல்றோம், ரெவரண்ட்னு சொல்றோம், போப்பாண்டவன் சொல்றோம், பிஷப்னு சொல்றோம், அது சொல்றோம், இது சொல்றோம், அப்படியாக்க இப்படியாக்க எல்லா பேரும் போட்டிருக்கிறோம். ஆனா என்னைக்காச்சு நாம் அவரை தொட்டு இருக்கிறோமா? அவரை தொட்டாலே நமக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்கும், நம்மை சுற்றியும் ஏதோ ஒன்று நடக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவருடைய தொடுதல் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாருங்க, இயேசு ஒரு ஊர் வழியா, எரிகோவின் வழியா போயிட்டு இருக்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா. வசனம் சொல்லுகிறது, தனக்குண்டான எல்லா ஆஸ்தியும் மருத்துவர்களுக்கு செலவு செய்து சற்றளவேனும் குணமடையாதவர். ஒரு பெரிய பணக்காரியா இருந்திருப்பா. இருந்த சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் இந்த டாக்டர் கிட்ட, அந்த டாக்டர் கிட்ட, அங்க இங்க இங்கன்னு எல்லா டாக்டர் கிட்டையும் போயிட்டா. ஆனா அவளுடைய பெரும்பாடு, அவருடைய உதிரப்போக்கு எந்த விதத்திலையும் குணம் அடையவில்லை. நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு வர ஆரம்பித்திருப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, ரொம்ப ஐதீகமானவங்க. இந்த தீட்டு, கொலை, பாவம், பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க பாருங்க, ரொம்ப இந்த ரிச்சுவல் திங்ஸ்ல, சடங்காச்சாரத்துல ரொம்ப பேர் பெற்றவர்கள். அப்பேற்பட்ட ஜூவிஷ், கவனிங்க பாப்போம், இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த அம்மாவை ஒதுக்கி வச்சிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ நாற்று எடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. தப்பானவ வாரா, பலவீனமானவ வாரா, தீட்டுப்பட்டவ வாரா, 1000 பேர் 1000 விதமா இந்த அம்மாவை குறிச்சு சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒருவர் அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க, இயேசுங்கிற ஒருத்தர் வாரா, நீ அவர்கிட்ட போய, அவர் குருடனுடைய கண்களை திறக்கிறார், செவிடனுடைய செவிகளை திறக்கிறார், நீ மட்டும் அவர் இடத்துல போயிட்டா உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு யாரோ அந்த அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மாவுடைய ஏக்கம், இயேசு வரமாட்டாரா 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 வரமாட்டாரான்னு ஏங்க ஆரம்பித்தது. நினைத்தது போல இயேசு அதே வீதியில வர ஆரம்பித்தார். திரளான ஜனங்கள் ஆண்டவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான். பாருங்க, கவுண்ட்லெஸ் பீப்புளா அப்படியே நெருக்கிட்டு போயிருப்பாங்க. நாம் 12 சீச்சர்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கும், பரிசெய்ய கூட்டம் இருந்திருக்கும், சதி செய்ய கூட்டம் இருக்கும், நியாயப்பிரமாணி இருந்திருப்பான். அத்தனை பேர் அவருக்கு பின்னாடி போகும்போது இந்த அம்மா ஊர்ந்து வந்துதான் தரையில உட்கார்ந்து, யாராச்சும் பார்த்தா என் அவமானத்தை சொல்லிடுவாங்கன்னு ஜனங்களுக்கு மத்தியில் எத்தனை பேர் மிதிச்சிருப்பான், எத்தனை பேர் இடிச்சிருப்பான், அப்படி இப்படி புகுந்து எங்கேயோ வந்து இயேசுவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுடுச்சான். தொட்ட சனப்பொழுதுல அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு 12 வருடமா அந்த அம்மாவை வேதனைப்படுத்தின அந்த பலவீனம் மாறிடுச்சு. இயேசு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம அப்படியே நின்னுட்டா. அந்த திரளான கூட்டம் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுச்சு. திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? நம்மால் உடனே பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறார், பேதுரு, என்ன ஆண்டவரே இந்த மாதிரி பேசுறீர்? இத்தனை பேர் உங்களை பின்னாடி வராங்களே, இந்த நேரத்தில் போய் என்னை தொட்டது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கேட்கிறீரே. நிறைய பேர் சொல்லுவான், இயேசு எங்க வீட்டில் வந்து தங்கினார்னு சொல்லியிருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லியிருப்பான். நான் தான் சீசன் இருப்பான், நான் தான் பேக்ரவுண்டே அவருக்கு. அல்லேலூயா.
ஆமா, நிறைய பேர் இன்னைக்கு திரளான ஜனங்க இயேசு பின்னாடி போறாங்க. ஆனா அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை அவரை தொட்டு நிரூபிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அவருக்கு பின்னாடி போறது ரொம்ப ஈஸியா? அவர் கர்த்தர் என்பதை நிரூபிக்க உன்னால என்னால முடியுமா? இன்னைக்கு இந்தியா தேசத்துக்கு அதுதான் தேவை, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அதுதான் தேவை, தமிழ்நாட்டுக்கு அதுதான் தேவை, உலகத்திற்கு அதுதான் தேவை. அவர் கர்த்தர். Can you say it? இருத்திட்டா ஒருத்தர் ஆசையில பேதுரு கேட்கிறார், என்ன ஆண்டவரே, திரளான ஜனங்கள் உங்க பின்னாடி வரும்போது இந்த நேரத்துல போய் சொல்றீர் என்னை தொட்டது யாருன்னு? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, என்னை யாரோ ஒருத்தங்க தொட்டு இருக்காங்க. நீ பேருக்கு தான்டா சும்மா வர என் பின்னாடி, எனக்கு உனக்கு பத்தி தெரியலடா. ஆனா என்னை அறிந்து என்னை புரிந்து தொட்டவர் யாரோ ஒருவர் உண்டு. அந்த அம்மா தன்னை ஒளித்து வைக்க கூடாமல் அப்படியே முன்னாடி வந்து சொல்லிச்சான், சாமி, உங்களை தொட்டது நான் தான்யா, 12 வருஷமா உதரப்போக்கையா, உங்களை குறிச்சு கேள்விப்பட்டேன் சாமி. தொட்ட சன பொழுதுல அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. நான் என்ன சொல்றேன், இந்த வருஷத்தை முடிக்க போறோம். அப்படியே ஆடு மாடு மாதிரி மந்தைங்க மாதிரி சர்ச்சைக்கு வரேன். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டேன், எங்க அப்பா மூப்பர் காப்பர், இதெல்லாம் வேணாங்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் அங்க போனேன், சீனாய் மலைக்கு போனேன், ஒளி மலைக்கு போனேன். எந்த மலைக்கு போனாலும் ஒண்ணு நடக்காது. இயேசுவை தொடணும் அல்லது இயேசு நம்மளை தொடணும். தொட்டா தான் ஏதோ ஒண்ணு நடக்கும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அவருக்கு பின்னாடி போறது ரொம்ப ஈஸியா? அவர் ஆண்டவர் என்பது நிரூபிப்பதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு சின்ன தொடுதல் அந்த ஹோல் கிரௌடியை தலைக்கீழாக்க மாத்திரும். ஆர் யூ வித் மீ? அல்லேலூயா. என்னைக்கு அவரை தொட்டு இருக்கிறோம்? நடுத்தெருவுலலாம் தொட்டு சுகமா இருக்கிறானே, சர்ச்சுக்குள்ள இருக்கிற நாம தானே சில நேரத்துல தொடல. ஏதோ ஒரு வேதனை இருக்குல்ல, ஏதோ ஒரு கலக்கம் இருக்குல்ல, ஏதோ ஒரு அழுகு இருக்குல்ல, நம்மை தூங்க விடாதபடி, நம்மை வாழ விடாதபடி, முன்னேறக்கூடாதபடி, தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடி, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடி, just we are following. அவருக்கு பின்னாடி போறமே தவிர அந்த வேதனை நீங்களையே, அந்த பாரம் விலகலையே, அந்த கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறலையே, அதே கனத்த இருதயம், அதே மறுதலிக்கிற இருதயம், அதே பின்வாங்குகிற இருதயம், அதே பாவம். but still we are following. பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு தேவையில்லை. அவரை தொட்டு அவர் அற்புதம் அல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு தான் தேவை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய கண்ணீர் அவரை தொடட்டுமே, நம்முடைய ஜெபம் அவரை தொடட்டுமே. ஆகார் வனாந்தரத்தில் அந்த பிள்ளையை போட்டுட்டு அழுகிறா. ஒரு காலத்தில் அதே வனாந்தரத்துல தான் சொன்னான், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். அந்த குழந்தை அந்த இடத்துல அழுகுது, இவ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அழுகிறா. பரலோகத்துல இருந்து ஆண்டவர் கேட்கிறார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். இந்த குழந்தையினுடைய கண்ணீர் தெய்வத்தை அசைக்க ஆரம்பிச்சிருச்சியா? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவர் தான் சொன்னார், ஆகாரையும் அவனுடைய பிள்ளையை அனுப்பு அப்படின்னா. அவராலே தள்ளப்பட்டதுதான். ஆனா அந்த குழந்தையினுடைய அழுகுரல் தெய்வத்தையே உருக்குலைய பண்ணிடுச்சு. நம்முடைய கண்ணீர் என்னைக்காச்சும் ஆண்டவரை தொடட்டுமே, நம்முடைய ஜெபம் அவரை தொடட்டுமே, நம்முடைய அர்ப்பணிப்பு அவரை தொடட்டுமே, நம்முடைய காரியங்கள் அவரை தொடட்டுமே. தொட்டுட்டா போதும், சரித்திரத்திலேயே நம்ம பேரை கர்த்தர் பதிய பண்ணுவா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னை கொண்டு இந்த உலகத்துல ஏதோ ஒன்று செய்யணும். ஆமென். உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை கர்த்தர் இந்த உலகத்துல செய்யணும். நான் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் ஏதோ ஒன்றை என்னை கொண்டு கர்த்தர் செய்யணும். ஆமென். அது இல்லாம போனா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் இருக்கா? அவரை ஆராதித்ததற்கு அர்த்தம் இருக்கா? அவருடைய பேரை சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கா? ஏதோ ஆடு மாடு ஓட்டி விட்டது மாதிரி வரக்கூடாது. அவர் ஆண்டவர் என்பதை நிரூபிக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் அவரை தொடுறாங்க, நாம என்னைக்கு அவரை தொட போறோம்? அவரை தொடுவோமே, தொட்டா ஏதோ ஒன்று நடக்கும். ஆமென். ஆபிரகாமை குறித்து நான் பேசி இன்னும் 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் பாருங்க, 25 வருஷம் ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவர் முகமுகமாய் ஆபிரகாம் கிட்ட பேசியிருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 125 வருஷம் ஃபாலோ பண்ணி 25வது வருஷத்துல தான் கர்த்தர் சாராளுடைய கர்ப்பத்தை திறக்க ஆரம்பித்தார். பாருங்க, ஈசாக்கு பிறந்துட்டான், 14 வயசு ஆகுது. மொத்தம் இப்ப ஆபிரகாமுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 25 + 14. நீங்களே ஏன் கேஸா? சரி பரவாயில்ல. அல்லேலூயா. 39 வருஷம் ஆண்டவரோடு நடந்தவன், ஆண்டவரோடு பின்பற்றினவன், ஆண்டவரோடு இருந்தவன். அப்பேற்பட்டவனை பார்த்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, இந்த உசு பேத்திரத்துல ஆண்டவர் மாதிரி யாருமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு?
அழைக்கும் போது பயங்கரமா சொல்லுவார், வந்தாதானே தெரியும். ஆமென். ஆமா, வனாந்திரத்துல போய் பட்சமாய் பேசி நயங்காட்டி அழைச்சி ஆகோரின் பள்ளத்தாக்க காட்டினாராம். எங்க? வனாந்திரத்துல. சொல்லுங்க. ஆமா, இருக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி கிடையாது. ஆனா தலைவர் சொல்றாரு, அந்த தென்னந்தோப்பெல்லாம் உனக்கு தயா, ஏலே நான் உன்னை இந்த மாதிரி மாற்ற போறையா அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. வீட்டை விட்டு வர வச்சு வானத்தினுடைய நட்சத்திரங்களை பாரியா, அந்த மாதிரி உன் புள்ள பிறக்க போது. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சே தெரியாது, குழந்தையே இல்லை. நம்ம தலைவரே தலைவர் தான். கையை தட்டி இருப்பீங்கன்னு நினைச்சேன். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். பிள்ளைய கொடுத்துட்டாரா? 14 வயசு, கண்ணும் கருத்துமா வளர்த்துருப்பான். அந்த குழந்தைய தரையில நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஈசாக்க பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரன், கோட்டீஸ்வரன், எல்லாம் பயங்கரமா போக ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு நாள் சொல்றார், ஆபிரகாமே, உன் ஏக சுதனும் உன் ஒரே பேரான குமாரனும் உன் சொத்துக்கெல்லாம் சொந்த காரணமாகிய உன் குமாரனை கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய மோரியா மலையிலே எனக்காக அவனை தகன பலியாகிடு. நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம். உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், பின்பற்றுவோம். அல்லேலூயா. சாரால் கிட்ட மட்டும் ஆபிரகாம் சொல்லியிருந்தான், கதையே கந்தல். உனக்கு என்னையா தெரியும், நீ கிழவனா மாறி போயிட்ட. பெற்றது யாரு? பெற்றெடுத்தது யாரு? நான் தானே. நீ சும்மா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றேன்னு இருப்பான். அந்த தரிசனத்தை, அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்லலை. வேலைக்காரனை மட்டும் கூப்பிட்டுக்கிறான். ஈசாக்கு எடுத்துட்டான், விறகு தூக்கி வச்சுட்டான், நெருப்பை கையில் எடுத்துட்டான். 3 நாள் பிரயாணம் பண்ணி போறான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். 114 வயசு ஆபிரகாமுக்கு, முதிர்ந்த தகப்பன், வயதானவர். பாருங்க, அவ்வளோ நாள் 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் அந்த மோரியா மலையினுடைய அடிவாரத்தில் வந்த உடனே தம் பிள்ளைங்க, தம் வேலைக்கார மொத்த பேரை அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு விறக கட்டி பையன் தலை மேல வச்சுட்டு கையில நெருப்பை எடுத்துட்டு அந்த மோரியா மலை மேல ஏறார். நல்லா யோசித்து பாருங்க பார்ப்போம். எப்ப ஆபிரகாமை பார்த்து உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரோ அப்பவே ஆபிரகாம் செத்துட்டு இருப்பான். ஹலோ, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பான். சரி, கேட்டுட்டார், போவோமேன்னு போயிட்டான். பக்கம் வந்துட்டான். 114 வயசு, 25 ஆண்டுகள் காத்திருந்தான். அப்பதான் பிள்ளையை பெற்றெடுத்தான். ஊரே இவனுடைய பிறப்பை கொண்டாடினது. உலகமே இவனை அதிசயிக்க ஆரம்பித்தது. கோடிக்கணக்கான பூமி தாங்க கூடாத ஆஸ்திக்கு சொந்தக்காரன், ஒரே பேரான குமாரன். அப்பேற்பட்டவனை பலியிடுவதற்காக போறான். விறக கட்டி தலை மேல தூக்கிட்டான். அந்த மலையில ஏறுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி பதைச்சிருக்கும் பாருங்க. இன்கேஸ் இது என்னுடைய கற்பனை, அப்படியே ஏறி இருப்பான். கண்ணில் தண்ணி தாரையா வந்திருக்கும். குழந்தை கிட்ட காட்டியிருக்க மாட்டான். இல்லாட்டி குழந்தைய முன்னாடி விட்டுட்டு ஆபிரகாம் பின்னாடி வந்திருப்பான். இல்ல ஆபிரகாம் முன்னாடி போய் பிள்ளைய பின்னாடி வர வச்சிருப்பான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏற ஏற பிள்ளைய கொலை செய்வதற்காக கொண்டு போறான், பலியிடுவதற்காக கொண்டு போறான், அழிப்பதற்காக கொண்டு போறான். அப்படியே மேல ஏற 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 திடீர்னு கால் ஆபிரகாமுக்கு ஸ்லிப் ஆயிருக்கும். ஈசாக்கு சொல்லிருப்பாப்பா, பார்த்துப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வார்த்தையை சொல்ல ஆள் இருக்காது. அப்படியே போறான். அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு துடிச்சிருக்கும். மேல போறான். இந்த குழந்தை பாதியில கேட்கிறான், அப்பா, பலிக்கு விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி சொல்ல முடியுமாயா, உனையத்தான் சாமி பலியிட போறேன்னு வார்த்தை வந்திருக்கா? கண்ணீர் அப்படியே வலிஞ்சோடி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லியிருப்பான், கர்த்தர் பார்த்துப்பார், வா. என்ன நடக்கும் தெரியா, எங்க போறான் தெரியா. அப்படியே மேல போயிட்டான். பலிபீடத்தை கட்டும் போது கூட கேட்டிருக்கலாம், எங்கப்பா ஆடு, பார்த்துப்பார். பலிபீடத்தை கட்டி முடிச்சுட்டு சொல்லியிருப்பான், தம்பி, உன்னைய தம்பா பலியிட போறேன். 2 கையை நீட்டி 2 காலம் சொல்லியிருப்பான், நல்லா டைட்டா கட்டுப்பா. நானே கூட போன நினைச்சாலும் போகக்கூடாது, அப்படி கட்டுன்னு இருப்பான். கட்டின ஒவ்வொரு கட்டும் ஆபிரகாமுடைய நாடி நரம்பு எல்லாம் வெடிச்சு போயிருக்கும். கட்டி முடிச்சுட்டு பலிபீடத்தில் எடுத்து வச்சுட்டான். விறகு அடிக்கிட்டு வச்சுட்டான். கத்தி எடுத்து ஓங்கி குத்தத்துக்காக எந்திரிச்சோன்னே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கத்தியே போடாது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் பரலோகத்தை அசைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுமைனா, இப்ப சொல்றார் ஆண்டவர், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. அடேங்கப்பா. சில நேரத்தில் நம்ம நினைச்சிருக்கிறோம் பெரிய தியாகம் பண்ணிட்டுன்னு.
இங்க பேர் ஹலோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. 30 வருஷம் விசுவாசி, தலைவர் சர்டிபிகேட்டை கொடுக்கணும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல ஒரு ஆடு கத்த ஆரம்பித்து அந்த ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்திட்டு பேர் வைக்கிறான். அவர் யெகோவா ஈரே. அவர் பார்த்துப்பா. ஏறும்போது கனத்த இருதயத்தோடு ஏறி இருப்பான். அந்த மலை மேல இறங்கும் போது ஒரு மகிமையோடு இறங்க ஆரம்பித்தான். நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கீழ்ப்படிதல், நம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அடிப்பணிந்து போவது மட்டும் அற்புதமா அவருடைய இருதயத்தை தொட்டுட்டா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அற்புதத்தை நம்மிடத்துல கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுக்கு எபிரேயர் எழுதின நிருபத்தில் எபிரேயன் ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறான். பின்வாங்கி போவதற்கு ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட தருணங்கள் கிடைத்தது. பின்வாங்கி போவதை விரும்பாமல் தேவனோடு நடப்பதையே, தேவனோடு வாழ்வதையே, தேவனோடு சுவாசிப்பதையே ஆபிரகாம் ஒரு பலனாய் தெரிந்து கொண்டான். கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு நிறைவேறல, ஆனா வாக்கு தத்தத்தை அணைத்துக் கொண்டு முன்னேறி போனார்களாம். இன்னைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கர்த்தர் வெட்கப்படல. நியூ டெஸ்ட்மென்ட் தொடங்கும் போது இப்படிதான் தொடங்குது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. உன்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய இருதயத்தை, ஆண்டவருடைய ஆழத்துவத்தை தொட ஆரம்பிச்சா சரித்திரமே மாற ஆரம்பிச்சிடும். இந்திய தேசமே மாற ஆரம்பிக்கும். நம்மிடத்திலிருந்து ஒரு பரிசுத்த வித்து தேசத்தையே நிரப்புவதற்கு எதுவாக கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். நம்முடைய கீழ்ப்படிதல் என்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, போது நிறுத்து, பிள்ளையின் மேல் கத்தியே போடாத சொல்ல முடியுமா? நம்முடைய கீழ்ப்படிதல் எங்க இருக்கு? இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாமே நீங்க கொடுத்தது ஆண்டவரே, நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு தர ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கீழ்ப்படிதல் அவரை தொடட்டுமே, நம்முடைய அர்ப்பணிப்பு அவரை தொடட்டுமே, நம்முடைய தியாகம் அவரை தொடட்டுமே, நம்முடைய கண்ணீர் அவரை தொடட்டுமே. தொட்டுட்டா போதும். எந்த ஜாதிகளிடத்திலும் இல்லாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாமை போல இந்த நல்ல கால வேளையில நீ ஏதோ ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கலாம். இழக்க போகிறேன், இதை கொடுக்க போகிறேன். ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தவர்கள் அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொண்டார்கள். விதைக்கிற விதையை கண்ணீரோடு சுமக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்க ஆரம்பிப்பானா. ஆண்டவருக்காக ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தாலும் அதை திரும்ப தரக்கூடிய கர்த்தர். அவர் எவனுக்கும் யாருக்கும் கடங்காரனா இருக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்வார். ஆமென். அப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். உன் கீழ்ப்படிதல் ஆண்டவர் அசைச்சிட்டோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே சத்தம் போட்டு கத்துறார், போதும் ஆபிரகாமே நிறுத்து, பிள்ளையின் மேல் கத்தியை போடாத. ஒரு தொடுதல் உண்டாகட்டுமே, ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டுமே. ஏனோ தானோ வாழ்ந்தோம், தட் இஸ் நாட் எ கிறிஸ்டியன் லைஃப். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாழ போகிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமுள்ள, குற்றமற்ற, மாசற்ற, ஒருவருமே நிர்ணயிக்க கூடாத, அளவிடக்கூடாத, எண்ணி பார்க்க கூடாத அப்பேற்பட்ட உத்தம ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தம் நம்மிலே ஏதோ ஒன்றை செய்ய வல்லமையுடையது. அந்த ரத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிற பட்சத்தில் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரை தொட்டுணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி யார் தெரியுமா? உசியா ராஜாவோட மச்சான், மாமா உசியா ராஜா, தாய் மாமா. நல்ல பெரிய ஆளா இருக்கிறதுனால பயங்கரமான ப்ராபசி. சத்தமாமேன்னு சொல்லுங்க. உனக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ தான். இயேசுவை பார்க்காத வரைக்கும் மனுஷனுடைய பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருப்போம். அவர் சரி கிடையாது, இவர் சரி கிடையாது, இவர் சரி கிடையாது. இயேசுவை பார்த்துட்டாதான் தெரியும் நாமளே சரி கிடையாது. புரியல, புரியாத மாதிரி இருப்பீங்க பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உசியா மாமா பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். உசியா இருக்கிற வரைக்கும் பயங்கரம். உனக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ. உசியா செத்துட்டார். தேசத்தையே ஒரு பெரிய காரிருள் மூட ஆரம்பித்தது. அந்த சிங்காசனம் அங்க காலியா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த ராஜா யார் வர போறான்னு தெரியல. பையனை கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. தேசத்தையே ஒரு காரிருள் அப்படியே மூட ஆரம்பித்த உடனே இப்பதான் தலைவர் ஃபர்ஸ்டே சர்ச்சுக்கு போறார். யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. இதுக்கு முன்னாடி போலையா? இதுக்கு முன்னாடி போனாரு, வேற காரியத்துக்காக போனார். இப்ப போறார். டைம் உள்ள போய் பார்த்தா தேவாலயம் முழுவதும் மகிமையா இருக்கு. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் இருக்கு. உள்ள போன உடனே ஒரு நடுக்கம், ஒரு பயம்.
அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே கவ்வி பிடிச்ச உடனே சத்தம் போட்டு கத்துறான், ஐயோ பரிசுத்தமுள்ள தெய்வத்தை என் கண்கள் கண்டது. தேவ பிரசன்னத்துல எவனாலும் நிக்க முடியாதியா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். கருப்பான இருதயத்தோட பாவத்தோட குற்ற உணர்வோட தேவனுடைய சன்னிதானத்துல போனா ஏதோ ஒன்று இருதயத்துல பண்ண ஆரம்பிக்கும். ஆமென், கரெக்ட். அல்லேலூயா. இவன் சொல்றான், ஐயோ ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்பதான் யாருமே இவனுக்கு பிரசங்கம் பண்ணல, யாருமே இவனுக்கு ஒண்ணு சொல்லல. அசுத்த உதடுள்ள மனுஷனா, 5 அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவன் சொல்றான், அசுத்த உதடுள்ள மனுஷனா, அசுத்த ஜனங்களில் மத்தியில வாசம் செய்கிறவன், தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை என் கண்கள் கண்டதே. சாஷ்டாங்கமாய் குப்புற விழ ஆரம்பிக்கிறான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் வஸ்திரத்தவங்கள். இவன் நினைச்சான் இந்த சிங்காசனம் காலி ஆயிட்டா ஊரே இருண்டு போயிடுச்சு. இங்க பேர் இப்ப பாக்குற சிங்காசனம் எல்லாம் கொஞ்ச நாள். உனக்கு எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கியா? அது நிலையானது, நித்தியமானது, சத்தியமானது, எவனாலையும் யாராலையும் எதுவாலையும் அசைக்க கூடாத நித்திய சிங்காசனம். ஆமென். உள்ள போனவனே தான் சொல்றான், நம்ம பார்த்ததெல்லாம் உதவக்கார சிங்காசனம் போல இருக்கு, இதுதான் மகிமையான சிங்காசனம். சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவரை கண்டானா, கண்ட உடனே சொல்றான், நான் அசுத்த உதடுள்ளவையா, அசுத்த ஜனங்களின் மத்தியிலே வாசம் செய்கிறவன். இவ்வளோ இவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமா இருப்பார் எனக்கு தெரியாது. அப்படியே சாஷ்டாங்கமா விழுகிறான். அங்க எரிகிற அக்கினி தழல்ல இருந்து ஒரு பெரிய கட்டையை கொண்டு வந்து ஒரு தேவ தூதன் ஏசாயாவின் நாவை தொட்டானா. தொட்ட உடனே சொல்றான், நீ பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டாய். அடுத்தது ஆண்டவர் பேசுறார். இவங்கிட்ட பேசல, காமனா பேசுறார். என் காரியமா யார் போவா? இவனே வாலண்டியரா சொல்றான், நான் போறேன் ஆண்டவரே. தொடுதல் மட்டும் வந்துட்டா அர்ப்பணிப்பு தானா தொடங்கும், ஆளுகை தானா வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உணர்வற்று போன இருதயம் இல்லாதபடி இந்த தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கு. எத்தனையோ பேர் வந்து போயிருப்பான், அத்தனை பேர் இந்த தரிசனத்தை பார்க்கல. ஏசாயா மட்டும்தான் பார்த்தான். ஆண்டவருடைய தொடுதல் ஏசாயா கிட்ட வந்ததுனால இன்னைக்கு உலகமே வாக்கு தத்தத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை விட வேற எதுவுமே கிடையாது. இதை விட பியூட்டி என்னன்னா, இயேசு பிறப்பார்னு தீர்க்க தரிசனம் சொன்னதே ஏசாயா தான். தெய்வத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். ராஜாக்களை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து வரப்போகிற 2ஆம் வருகையை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். அவருடைய பிறப்பு மரணம் எப்படி இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தான். அவருடைய தொடுதல் நம்முடைய சரித்திரத்தையே தலைக்கீழாக மாற்றும், நம்முடைய ஊழியத்தையே தலைக்கீழாக மாற்றும். ஒரு அக்கினி நம்ம மேல விழட்டும், ஒரு அபிஷேகம் நம்ம மேல விழட்டும், அவருடைய கிருபை நம்ம மேல விழட்டும். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை தொடுவோம். தொட்டுட்டா போதும், ஏதோ ஒரு பெரிய அசைவை நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் உண்டு பண்ணுவா. ஆமென். ஆமா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆவது அதிகாரம் இல்லைங்க, அவங்க மேல் வீட்டு அறையில இருந்துதான். மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். ஏன் சொல்லி சர்ச்சில் இறங்கல? எனக்கே தெரியாது, அதான் மேட்ரு. ஏன் சர்ச்சில் இறங்கல? சர்ச்சில் இறங்கினா சர்ச்சையை விக்கிரகமா நம்மால் மாத்திட்டு இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் தலைவர் மேல் வீட்டு அறையில வச்சார். எங்க வேணா கொன்னேலி வீடா இருந்தாலும் அங்க கர்த்தர் வருவார். ஆமேன்னு சொல்லு, சத்தம் ஆமேன்னு சொல்லு. ஆமா, கட்டி போட்ட சிறைச்சாலையானாலும் சிறைச்சாலையுடைய கட்டுகள் அசையும்படி கர்த்தர் வருவார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஒரு சர்டன் பிளேஸ்ல மட்டும்தான். ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வர ஆரம்பித்து விட்டது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். தனிப்பட்ட விதத்திலையும் தெய்வம் நம்மோடு தொடலாம். டிரைவ் பண்ணும் போது கர்த்தர் நம்மோடு தொடலாம். பாருங்க, ஆபீஸ்ல இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு தொடலாம். ஏதோ ஒரு விதத்துல நாமளும் கர்த்தரை தொடலாம், கர்த்தரும் நம்மை தொட அனுமதிக்கலாம். அந்த தொடுதல் மட்டும் வந்துடுச்சுன்னா ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஏதோ வந்தோம் போனோம், அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. வாழ போகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அவருக்கு ஏதாகிலும் பிரியம் உண்டாக செய்யத்தக்க விதத்துல நம்முடைய வாழ்க்கையை இந்த கால வேளையில் அர்ப்பணிப்போமாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுக்கு பின்னாடி திரளான ஜனங்க போறாங்க. இன்னைக்கு ரெவரண்ட் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. ஆனா அவரை தொட்டு அவர் அற்புதம் உள்ள தெய்வனை நிரூபிக்க யார் இருக்கிறா? ஏன் நீயும் நான் இருக்கக்கூடாது? சந்த வெளியில தொட்டவனுக்கெல்லாம் அற்புதம் நடந்ததாமே, மார்க்கெட் பிளேஸ்ல தொட்டவனுக்கெல்லாம், தெருக்களிலே தொட்டவனுக்கெல்லாம் அற்புதம் நடந்ததே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கக்கூடாது? ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, பென்னிகினை உருவாக்கின கேத்ரின், அவங்க ஒரு பெரிய பாஸ்டர். அந்த அம்மா நல்ல ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. 2000 3000 பேர் அப்ப சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்களாம். திடீர்னு ஒரு நாள்
ஒரு ஒரு ஊழியக்கார் வந்து சொல்லிட்டார், உன்னை கர்த்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாருன்னு சொல்லி அந்த அம்மா கல்யாணம் ஆகாம இருந்தாங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அந்த ஊர்ல ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டு அந்த ஊழியத்தை இன்னொருத்தருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த அம்மா ஒரு 600-700 கிலோமீட்டர் தூரத்தில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு 4-5 வருஷம் போக ஆரம்பித்ததான். மனசுல ஒரு சமாதானம் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. இவங்க பிரசங்கம் பண்றாங்க, ஏதோ ஒன்று நடக்குது, கடமையா தான் போக ஆரம்பித்ததே தவிர தேவ பிரசன்னத்தை உணரவே முடியலையா. ஒரு நாள் என்ன செய்யறதுனே தெரியாம சமாதானம் இல்லாம ஒரு காட்டு பகுதியில் அப்படியே ரொம்ப தூரமா நடக்க ஆரம்பித்தாங்களாம். காலையில நடக்க ஆரம்பித்தவங்க சாயங்காலம் வரைக்கும் நடந்துட்டாங்களாம். அந்த காட்டு பகுதியில் அந்த ரோடு எங்க போதோ, ஏன் போறேன் எதுக்கு போறேன் ஒண்ணுமே தெரியாம கடைசி வரைக்கும் போயிட்டாங்களாம். லாஸ்ட்ல அந்த காட்டினுடைய மைய பகுதியில் ஒரு போர்டு இருந்துதான், திஸ் இஸ் த எண்ட், there is no other way. அந்த வார்த்தையை படிச்ச உடனே தேவ பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் இறங்க ஆரம்பித்ததாம். ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம், கேத்ரீன், என்னை விட்டு நீ தூரமாய் போனதற்கு இதுதான் முடிவு, இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு உடனே அந்த அம்மா முழங்கால் படிட்டு முழுவதும் அதே காட்டில் அழுக ஆரம்பித்தாங்களாம். தேவனுடைய தொடுதல் வர ஆரம்பித்தது. மீண்டுமாய் அடுத்த நாள் வந்தாங்க. அந்த கூட இருக்கிற பாஸ்டரை பார்த்து சொன்னாங்களா, இந்த ஊழியத்தை நீங்களே பார்த்துக்குங்க, மீண்டுமாய் நான் அந்த இடத்துக்கு போக போறேன்ட்டு பழைய சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. வந்தாங்களாம். வந்து ஸ்டேஜில் ஏறினா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்களாம். ஸ்டேஜில் ஏறினோடனே முதல் வார்த்தை சொல்லுவாங்களாம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத, நான் அவரை நிறைய துக்கப்படுத்திட்டேன், நீ அவரை துக்கப்படுத்தாத. இந்த வார்த்தை சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குமா. எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். இந்த நல்ல காலை வேளையில நம்ம கூட ஆண்டவருக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் அவரை விட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்றார், என்னை விட்டு நீ தூரம் போயிட்டப்பா, இதுக்கப்புறமா வேற வழி கிடையாது, நான் இல்லைன்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ திரும்ப என்கிட்ட வா அழைக்கிறார். சம்டைம்ஸ் யூ மே பி அவே ஃப்ரம் த path of God. அழைப்பை விட்டுட்டு போயிருக்கலாம், கிருபையை விட்டுட்டு போயிருக்கலாம், ரட்சிப்பை விட்டுட்டு போயிருக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி கேத்ரீன் ஒரு பெரிய பாஸ்டர், ஆனா அவங்களுக்கு தானே தெரியும் எங்க போயிட்டேன்னு. இந்த நல்ல காலை வேளையில உன்னைக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மீட்ட கர்த்தர் நீ வருவாயா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவருடைய தொடுதல் நம்முடைய ஆழத்துவத்தை மாற்றப் போகிறது. என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட வந்து என்னால முடியல சுவாமி, நான் வர ஆண்டவரே அப்படி சொல்ல ஆரம்பித்துப்பார். பக்கத்துல வந்து மேல கையை போட்டு சொல்லுவார், வாப்பா நீ தான் எனக்கு தேவைன்னுவா. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய தொடுதல் நம்மை கொண்டு இந்த தேசத்துல கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறா. ஆமென், ஆமென். எல்லாரும் அவரை தொட்டார்களா, தொட்ட எல்லாரும் சுஸ்தமாக ஆரம்பித்தார்கள். இன்னைக்கே நம்ம இடத்துல ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு நெருக்கம், அவர் கூட போறமே தவிர அவர் ஆண்டவர் என்பதை அறிவிக்கவில்லையே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருப்போமா? ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிட்டியோ? நல்லா ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சோ? ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு பாளையத்திற்கு புறம்பா இருக்கிறதை போல, அந்த குஷ்டரோகியை போல வெளியே இருக்கிறாயோ? உன்னை தேடிதான், என்னை தேடிதான் இந்த காலை வெளியில இயேசு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் யாருக்கு பிரயோஜனப்படுறோமோ இல்லையோ அவருக்கு பிரயோஜனப்படுவோம். அவரை பார்த்து சொல்லாமா? கண்ணை முடுங்க பார்ப்போம். ரட்சிப்பை இழந்துட்ட ஆண்டவரே, அபிஷேகத்தை இழந்துட்ட ஆண்டவரே, கிருபை இழந்துட்ட ஆண்டவரே, 10ல் 1 தான் இருக்கிறேனே தவிர விசேஷித்தவன் அப்படிங்கிற ஸ்லாக்கியம் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. என்ன தொடுங்கப்பா, உங்க தொடுதல் என் மேல வரட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் ஆண்டவரே. நான் இழந்து போன கிருபை, நான் இழந்து போன வரங்கள், நான் இறந்து போன ஜெபம், நான் இழந்து போன அந்த உறவு, உங்க சத்தத்தை கேட்ட நாட்கள் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. Lord, I come to your presence, Lord. உம்முடைய அக்கினி என்னை தொடட்டும்பா.
உங்க வல்லமை என்ன தொடட்டும்பா. எனக்கு நானே திருப்தி ஆயிட்டாண்டவரே. இப்பதான் தெரியுது உங்களுக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு போல இருக்கு. நான் செய்கிற கிரியைகளினாலே திருப்தி ஆயிட்டாண்டவரே. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ எல்லாத்தையும் செய்யற, எனக்காகத்தான் செஞ்சியே தவிர என் கூட இருக்க விரும்பலையே. அவருக்காக செய்வதை விட அவர் பக்கத்தில் உட்கார்ந்தவர் தொடட்டுமே. அப்படியே 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன தொடுங்கப்பா. 10ல் 1 நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய மௌனமே ஒரு அற்புதத்தை செய்யுமானா, உம்முடைய மாட்சிமை பொருந்தின பிரசன்னம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும். உம்முடைய தொடுதலே மரணத்தை ஜீவனாய் மாற்றுமானா, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அவர் போய் பாடையை தொட்டாரா, தொட்ட மாத்திரத்திலே மரித்தவன் உயிரோடு எழும்ப ஆரம்பித்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போனவனுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய இயேசு வந்திருக்கிறார். போகிறார். ஒரு மகிமை, ஒரு வல்லமை, ஒரு அக்கினி இந்த நல்ல காலை வேளையில நம்மை உருமாற்ற போகிறது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான்